வீட்டில் எவ்வளவோ பூஜைகள் ஹோமங்கள் செய்தாலும் வீட்டில் தெய்வீக சக்தி நிலைக்கவில்லை என வருத்தப்படுகிறார்களா? அதை சரிசெய்ய 4 எளிய வழிகளை சொல்கிறேன். இந்த வழிகளை பின்பற்றி வந்தால் உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரித்து பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு முருகன் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் என நினைத்தால் ஓம் சரவணபவ என கமெண்டில் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்க வீட்டில் இந்த 4 விஷயங்களை செய்தாலே போதும். இது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, மிகவும் எளிமையான வேலைகள்தான் இது. ஆனால் இதை அன்றாடம் செய்ய வேண்டும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் முக்கியமான இந்த 4 விஷயங்கள்தான். அதில் ஒன்று மந்திர ஓசைகளை ஒலிக்க வைப்பது. நாம் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கலாம், ஆனால் நம் வீட்டில் அன்றாடம் காலையிலும் மாலையிலும் கடவுள் பாடல்களை ஒலிக்க வைக்க வேண்டும். அது என்ன பாடலாக கூட இருக்கலாம். உதாரணமாக சுப்ரபாதம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, லலிதா சகஸ்கரநாமம், திருப்புகழ், தேவாரம் என பல பாடல்கள் உள்ளன. அதை ஒலிக்க செய்ய வேண்டும். மேலும் நாமும் அதை சத்தமாக படிக்கச் செய்ய வேண்டும். இதனால் தெய்வம் மகிழ்வதோடு நம் உடல் மற்றும் மனமும் சுத்தமாகும். படிக்க நேரமில்லை என்றாலும் வீட்டில் நமக்கு கேட்கும் மாதிரி ஒலிக்க வைக்க வேண்டும். அடுத்து வீட்டில் எப்போதும் சுத்தமாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு வாசனை சாம்பிராணி ஏற்றி வைக்கலாம். இந்த சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவுவதால் வீட்டில் நல்ல மனம் வருவதோடு பூச்சிகள் வீட்டிற்குள் வராமல் இருக்கும். மேலும் ஒன்று, தினமும் முடிந்தவரை விளக்கு கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். அதை எதில் வேண்டுமானாலும் பயன்படுத்தி ஏற்றலாம். அதாவது நெய் விளக்கு, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இல்லையென்றால் 5 எண்ணெயை கலந்த எண்ணெய் ஏற்றலாம். ஆனால் 2 வேளையிலும் விளக்கு ஏற்ற வேண்டும். முக்கியமாக ஒன்று, விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக மணி ஓசை ஒலிக்க வைக்க வேண்டும். மணி அடித்து தீபாராதனை காட்ட வேண்டும். இதை தினமும் செய்ய வேண்டுமா என கேட்டால் தினமும் செய்ய வேண்டும். அப்போதான் நம் வீட்டில் தெய்வம் வாசம் செய்வார்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.